அனைத்து தமிழக முன்னாள் படைவீரர் சமுதாயத்திற்கும் அவர்தம் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஆவடி கஜேந்திரனின் பணிவான வணக்கங்கள். ஒரு சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளவே இந்த வீடியோவை பகிர்கிறேன். எனவே கடைசி வரை இந்த வீடியோவை கண்டு உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்தி மற்றவருக்கும் பகிரவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனின் மாநில தலைவரும் இரும்பு மனிதர் என எல்லோராலும் அன்பாக போற்றப்படும் சேலம் மேட்டூர் திரு PV சரவணன் அவர்களும் அவருடன் தோளோடு தோள் கொடுத்து பொதுநல சேவைகளில் ஈடுபடும் நமது குழுவின் செயல் வீரர்களும் தங்களது பணி நேரம் முடிந்ததும் அனைவரும் ஒன்றிணைந்து அருகில் உள்ள சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் வசிக்கும் நமது முன்னாள் படைவீரர்களின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து அவர்களது ஓய்வூதியம் சரியாக வருகின்றதா, வேறு ஏதாவது பிரச்சனைகள் உள்ளதா என விசாரித்து அதற்கு உண்டான சரியான வழிமுறைகளையும் செய்து வருகின்றனர் என்பது அனைவரும் அறிந்ததே. இவர்களது சேவை மனப்பான்மையை கண்டு வியந்து நம் குழுவில் இணைய நிறைய நண்பர்கள் ஆர்வம் காட்டி வருவது மிகவும் வரவேற்க தகுந்த விஷயம். மற்றபடி இவ்வாறு களப்பணியாற்றி வரும் சூழலில் நம் தலைவர் மற்றும் அவரது குழுவினரின் கவனத்திற்கு ஒரு விஷயம் வந்துள்ளது. அதாவது ஒரு முன்னாள் படைவீரர் திடீரென இறந்து விட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் இப்போது 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவரது விதவை தாய் எவரும் எதிர்பாராத சூழ்நிலையில் தனது மகளை தனியாக தவிக்க விட்டுவிட்டு யாருடனோ எங்கேயோ சென்று விட்டிருக்கிறார். இப்போது அந்த மகள் தனது பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்து வருகிறார். இந்த விஷயம் எங்களது சங்கத்திற்கு தெரிய வந்ததும் உடனடியாக களத்தில் இறங்கி அந்த முன்னாள் படைவீரரின் மனைவிக்கு போகின்ற ஓய்வூதியத்தை நிறுத்தி அவரது மகளுக்கு மாற்றி வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். இதற்காக சம்பந்தப்பட்ட சேலம் முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் AD மேடம் அவர்களையும் மேலும் VAO போன்ற இதர அதிகாரிகளையும் சந்தித்து அதற்கு உண்டான ஆவணங்களை தயார் செய்து வருகின்றனர். கண்டிப்பாக 100% அந்த ஓய்வூதியம் அவரது மகளுக்கு மாற்றி வரவைப்போம் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் வேலூரில் நமது சங்க உறுப்பினர் திரு பரசுராமன் என்பவர் சமீபத்தில் நமது வாட்ஸ்அப் குழுவில் ஒரு சோகமான குரல் பதிவு ஒன்றினை பகிர்ந்திருந்தார். அதாவது அவரது வீட்டிற்கு முன்பகுதியில் இருக்கும் காலி இடத்தில் ஊர் பொதுமக்கள் ஒரு கோயில் கட்டப்போவதாகவும் இவர் வீட்டுக்கு போவதற்கு ஒரு சிறிய சந்து போல் பாதை மட்டும் விட்டுவிட்டு கோவில் கட்ட அடிக்கல்லும் மற்ற ஏற்பாடுகளும் நடந்து வருவதாகவும், அப்படி கோவில் கட்டி முடிந்துவிட்டால் இவரது வீட்டுக்கு முன்பாக நல்ல காரியம் கெட்ட காரியம் செய்ய ஒரு சிறிய பந்தல் கூட போட முடியாது எனவும், இது குறித்து திரு பரசுராமன் அவர்கள் ஊர் பொதுமக்களிடம் மன்றாடி கேட்டிருக்கிறார். வீட்டுக்கு முன்பாக சிறிது இடம் விட்டுவிட்டு கோவில் கட்டுங்கள் என கேட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை. மேலும் கருணை அடிப்படையில் இவரது கோரிக்கை நியாயம் என்பதால் அந்த ஊரின் பஞ்சாயத்து தலைவரிடம் நமது சங்க தலைவர் திரு PV சரவணன் அவர்களும் நமது குழு ஒருங்கிணைப்பாளர் திரு ஜீவானந்தம் அவர்களும் மற்றும் நானும் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவர்களிடம் நிலைமையின் உண்மைத்தன்மையை பக்குவமாக எடுத்து கூறியுள்ளோம். அவரும் ஊர் பொதுமக்களிடம் இது குறித்து பேசி ஒரு சுமூகமான முடிவை எடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார். மேலும் சமீபத்தில் மற்றொரு முன்னாள் படைவீரர் சகோதரருக்கு சேலம் மாவட்டத்தில் அவரது நில தகராறு ஒன்றை நம் குழுவினர் காவல்துறை ஆய்வாளரிடம் பேசி சுமூகமாக முடித்துள்ளனர். அதேபோல் ஒரு வீரமங்கையின் பிரச்சனையை நமது வீரமங்கையர்கள் நல கட்டமைப்பின் மாநில தலைவி திருமதி மணிமேகலை மற்றும் நம் குழுவினரும் இணைந்து சேலம் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அமைப்பின் AD அவர்களை சந்தித்து பேசி பிரச்சனைக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். இதுபோல பல பிரச்சனைகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம் செயல் வீரர்கள் நமது தலைமையின் அறிவுறுத்தலின்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகி தீர்வு காண்கின்றனர். எனவே ஆங்காங்கே இருக்கும் நம் இரத்த சொந்தங்கள் காலம் தாழ்த்தாமல் நம் தமிழக முன்னாள் படைவீரர்கள் நல மாநாட்டுக் குழுவில், அதாவது TNESM கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனில் உறுப்பினராக இணைந்து பயன்பெறுமாறும், குழுவாக இணைந்து நம் உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம், மீட்டெடுப்போம் வாருங்கள் என அன்புடன் வேண்டுகிறோம்.
நியாயமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களது கவனத்திற்கு தயங்காமல் உடனடியாக கொண்டு வாருங்கள். அதற்காக நம் சங்கம் கண்டிப்பாக துணை நிற்கும். இந்த காணொளியை அனைவரும் அறிய அதிகமாக பகிரவும் தோழர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.